40 31 பக்கம் 845. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகு போல செட்டை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்ப்பரசங்கள பிதாவே, இந்த வார்த்தைக்கு முன்பாக இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்ய, இதுவரைக்கும் குற்றம் இல்லாமல் ஊழியத்தை செய்ய என்னை தகுதிப்படுத்த, நீதியான வேளையும் எந்த ஒரு குறையில்லாமல் செய்ய எனக்கு உதவி. வார்த்தைக்குள் எனக்கு ஜனத்தை இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கழுக பத்தி பேசணும்னு 2 வாரமா நான் அதை கழுகு எப்படி இருக்கும், ஏதோ இருக்கும், எங்க வடக்க பறக்குமா தெற்க பறக்குமான்னு யோசிச்சிருந்தா, போன வாரம் கழுக பத்தி பிரசாத் மூலம் கர்த்தர் பேசிட்டார். கழுகு மூலம் கர்த்தர், கழுகு மூலம் கர்த்தர் பேசின பிறகு நான் அதை பேச முடியாது. ஆண்டவரே, எதை பேச, யாரை கொண்டு பேசணுமோ அவரை கொண்டு கர்த்தர் பேசுவார். அதே வசனத்துல இன்னொரு செய்தி வச்சிருந்தார், கொடுத்தார். புது பலன். என்னுடைய செய்தியின் தலைப்பு புது பலன். பலன் என்று சொல்லும் போது நமக்கு உலக வாழ்க்கையே சரீர பலன் நமக்கு 7 வயதுல இருக்கும், வயதாக முதிர் வயதாகும் போது பலன் கூடுமா குறையுமா? அது இயற்கையாக இந்த பலன் குறைய ஆரம்பிக்கும். முதிர்ந்தவர்களை பார்க்கும்போது நமக்கு அவள் நடையில் தளர்வு ஏற்படும், பேச்சில தளர்வு ஏற்படும், ஆகாரம் உண்ணுவதிலே தளர்வு ஏற்படும். காரணம், அவர்களுக்குள் ஏற்படுகிற சரீர மாற்றங்கள் அவர்களுக்கு பலத்தை அல்ல, பலவீனத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, தேவ பக்தியின் வாழ்க்கை என்பது, விசுவாச வாழ்க்கை என்பது பலவீனத்தில் அல்ல, அது தேவ பலத்தில் இருக்கு. அது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அது பலத்தின் மேல் பலன் வர வேண்டுமே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனப்பட்டு போகக்கூடாது. அப்போ பலத்தின் மேல் பலன் அல்லது புது பலன் வரணும்னா அது துவக்கிற ஒரு இடம் இருக்கிறது. துவக்கிற ஒரு இடம் இருக்கு. பிள்ளை பிறந்து வளர்ந்தா பலன் உண்டாகும் சார். ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி எனக்கு பலன் ஆரம்பிக்கும்? அது எங்க ஆரம்பிக்கும்? ரோமர் 1:16 பக்கம் 207. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய். தேவ பலன், ஆன்மீக பலன், தேவ பக்தியின் பலன்
விசுவாச வாழ்க்கையின் பலன் எங்க தொடங்கு தெரியுமா? ரட்சிப்புல தொடங்குது, சிலுவையிலே தொடங்குகிறது. கிறிஸ்துவனுடைய கிருபாதார பலியில் அதாவது தொடங்குது. ஆவிக்கிறவர் கர்த்தருடைய பண்டிகை நேராக வந்திருக்கிற அது நியமனம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஆண்டவர் சொன்னார். நான் செய்த அற்புதத்தை நினை என்றவர் சொல்லல, நான் சொன்ன கற்பனைகளை நினைத்து பார் என்றவர் சொல்லல, என்னையே நினைவு கூறுன்னு சொன்னார். என்னை நினைவு கூறும்படி. நான் சொன்ன கற்பனை நினைச்சு வச்சிருப்ப, என்ன மறந்துருவ. நான் கொடுத்த அற்புதத்தை அனுபவித்திருப்பாய், ஆனால் என்னை மறந்து விடுவாய். நான் கொடுத்த நன்மையை பெற்றுக் கொள்வாய், ஆனால் என்னை மறந்து விடுவாய். ஆனா நீ இது அல்ல, என்ன நினைக்கணும், என்ன நினைத்து பார். உனக்காக நான் ஜீவன் கொடுத்தல்ல சிலுவையில, அணு தினமும் சிலுவை நோக்கி பார்க்கிறோமா? அணு தினமும் சிலுவை சிந்தன அந்த மீட்பின் மேன்மையை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டியது சிலுவை. அந்த ரட்சணியம், ரட்சிப்பு, அவரை பற்றி விசுவாசத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஆண்டவர் உங்க சர்ச்சுக்கு வந்தா என்ன கிடைக்கும்? சோறு போடுவீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பா போட மாட்டேன். இல்ல அந்த சர்ச்சில் போடுதாங்க, அப்ப அங்கேயே நீங்க போங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு சோறு போட்டு ஆளை கூப்பிட முடியும்? இல்லை. நீங்க சோற நம்பியா வந்திருக்கீங்க? இல்ல, கர்த்தரை நம்பி. எதை நம்பி நீங்கள் இங்க வந்திருக்கீங்க? ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கும் தான் நம்பி நீங்க வந்திருக்கீங்க. சத்தியம் போதிக்கும், சத்தியம் கிடைக்கும், நான் கிறிஸ்துவுக்குள் வளர முடியும், என் குடும்பத்துக்கு நன்மை உண்டாகும், நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியுங்கிற அந்த நம்பிக்கையில தானே இந்த சபைக்கு நீங்க வந்திருக்கீங்க. அப்ப நான் யாரும் உங்களுக்கு கொடுக்கணும்? உங்களை என்னை நேசிக்கிற தெய்வத்தை தானே உங்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவர் அப்போஸ்தலர் 26 அவர் சொல்றாரு, 18 பக்கம் 202, அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெறும்படிக்கு. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையின் மேன்மை என்ன தெரியுமா? கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருப்பது நல்லது, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது நல்லது. ஒரு பெந்தெகோஸ்தே குடும்பத்தில் அபிஷேகம் பெற்ற பெற்றோருக்கு பிறந்திருப்பது நல்லது. பிள்ளைகள் காலம் வரும்போது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்று. எங்க அப்பா ஜெபிக்கிறவரு, அதனால பரலோகம் பெறுவோம் அப்படின்னு நினைச்சாத்தோம். ஆண்டவர் அதற்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கார். ஏற்ற கிறிஸ்துவ விசுவாசி நீயும் உன் வீட்டார், நம்ம வீட்டாண்டவர் கவனம் வைத்திருக்கார். உங்கள் கணவரை அவர் கவனம் வைத்திருக்கிறார், உங்கள் மனைவி அவர் கவனம் வைத்திருக்கிறார், என் தாயாரை தேவன் கவனம் வைத்திருந்தார். முழு குடும்பத்திற்கும் அந்த ரட்சணியம் வந்து இறங்க. வாலிப வயது வரும்போது, வாலிப வயதில் இயேசுவே நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட வழி நடப்பேன் ஒரு பிள்ளை தீர்மானம் பண்ணினார். வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்கப்பட்டது. பெற்றோர்களுக்கும் பிள்ளை குறித்த கவலை
ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை குறித்து பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு கிருபையினாலே பெற்றோருக்கு கவலைதான். ஏன் அவன் பிள்ளையின் சமாதானம் பெறுகிறார். என்னுடைய உங்களுடைய ஆவிக்குரிய பலன் எங்கே ஆரம்பித்தது என்றால், என்றைக்கு ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ, மறுபிறப்பின் அனுபவம் வந்ததோ, ரட்சணியத்தை பெற்றுக் கொண்டோமோ, 2 வருஷமா 5 வருஷமா 40 வருஷம் 47 வருஷம், எனக்கு 47 வருஷம். ஆகஸ்ட் 27, 1978 காலை 10:45 மணிக்கு ஆண்டவர் ஏற்று ரட்சித்தார். டைம் பார்த்தேன், ரட்சித்தோன்னு பார்த்த மணி 10:43. அப்பமே டைம் பார்த்தா, டைம் பார்த்தா. ஏன்னா என்னுடைய ஆத்மா வாஞ்சித்தது, பாவ மன்னிப்பை வாஞ்சித்தது, பாவத்திலிருந்து விடுதலையை வாஞ்சித்தது. அதை ஆண்டவர் கொடுத்தவளன் டக்குனு ஆண்டவர் ரட்சித்துட்டாங்க. ஏன்னா வெளிச்சம் வந்தா என்ன போயிடும், போயிடும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீங்க சுத்திகரிக்க. கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது குறை இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ண, ஆண்டவரே நான் மன்னியும், இனிமே இப்படி பேச மாட்டேன், நான் இதை பார்க்க மாட்டேன், இதை வாசிக்க மாட்டேன் என்று ஆண்டவர்தலும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாய். அவருடைய ரத்தம் நமக்கு தேவ பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. ரத்தம் நம்மை தகுதிப்படுத்தும், ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். இந்த பலன் நாளுக்கு நாள் நீங்க வளர வளர, பிள்ளை வளர மாதிரி ஆண்டவருக்குள் வளர வளர இந்த பலன் என்ன செய்யணும், என்ன செய்யணும், வளர்ந்து கொண்டே இருக்கும். சின்ன பிள்ளைக பால் குடிச்சுக்கிட்டே இருந்தேன், 80 வயசுல பால் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். இருக்கியா சிக்கன் எங்க, மட்டன் எங்க, சுக்கா எங்க, பிரியாணி எங்க, புரோட்டா எங்க, சப்பாத்தி எங்க, இதே ரசமா, இதே சாம்பார், கத்திரிக்காய், வெண்டைக்காய், ஒண்ணு இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு முட்டை கேட்கிறோம்ல, சரீரத்துக்கு தேவையான அதை போஷிக்கிறோம்ல. அப்போ நம்மளை போஷிக்க ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா, பேதுரு எழுதுறார், இதுதான் உங்களுக்கு என்ன செய்யும், பலனை கொண்டு வரும். ஆவிக்குரிய பலனை உங்களுக்கு தரக்கூடிய ஒன்று இருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாக்கியாயிரு. பிள்ளை வளர்ந்தியா, இட்லி கொடுத்தியா, கேட்காம இட்லி கொடுத்தியா, பல்லு முளைச்சிட்டா, கடித்து எல்லாம் கேட்காம. ஆவிக்குரிய ரீதியில நீங்க வளரணும்னா ஆண்டவர் தேடி வந்து ரட்சிப்பவங்களுக்கு நமக்கு இலவசமா கொடுத்த பெற்று அடுத்த பலன் அடைவதற்கு ரொம்ப அழகாக ஆவியானவர் எழுதியிருக்கிறார். பெரிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனத்தின் மேல் வாஞ்சியாகிறது. பலமான ஆகாரம் என்று இதை குறித்து கொரிந்து சபைக்கு எழுதும் போது 3ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அங்கே 3ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம், நீங்கள் பலன் இல்லாதவானதால் உங்களுக்கு போதனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்த இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்போதும் உங்களுக்கு நீங்க மறுரூபமாகணுமா? இயேசுவை போல நம்ம ஜெபித்து பாருங்க. உடனே ஆண்டவர் தகாந்தால உங்க மனதை மாற்ற மாட்டார், சத்தியத்துக்குள் நடத்துவார், வசனத்துக்கு நேரம் நடத்துவார். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா உபத்திரத்துக்கு நேரம் நடத்துவார். வசனம் வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க வசனத்தை கை கொள்ள உங்களுக்குள் ஒரு ஆவிக்குரிய பலன் வந்துகிட்டே. நம்ம எப்படி பிரசங்கம் கேட்கிறோம்? கிரீமி லேயர் பிரசங்கம். அடே மேலோட்டமா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாழாக்காமல் தலையால், உன்னை கீழாக்காமல் மேல் ஆக்குவார். கிடையாது. எப்பவுமே சுகர் தின்னுகிட்டு இருந்தா எப்படி இருக்கான்? சரி வெகுத உணவு சாப்பிட்டாலே சுகர் வந்துருது. ஏன் உங்களுக்குள் பலன் இல்லை? ஒரு சோதனை வரும், ஒருத்தர் பேசிட்டா உங்களுக்கு ஏன் ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருது? ஏன் உங்க குணம் இன்னும் மாறல? ஏன் இன்னும் பலவீனராக இருக்கீங்க? எவ்வளவு ஜெபித்தாலும் மாறாது. 365 நாள் உபவாசம் போட்டாலும் மாறாது. மாற்றும் வல்லமை வார்த்தைக்கு தான், வசனத்துக்கு. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை மறுரூபப்படுத்தும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கியா. கோபத்திலிருந்து விடுதலை இல்லை, எரிச்சலிருந்து விடுதலை இல்லை, குறை பேசுவதிலிருந்து விடுதலை இல்லை. காரணம் உங்களுக்குள் வசனம் வேர் கொள்ளவில்லை. கேட்கிறோம், காதுல மாட்டிக்கிட்டேன், பாட்டு ஒண்ணு பாட்டு கேட்பாங்க, எல்லாம் வசனம். என்னத்தாங்க கேளுங்க, வாழ்க்கை முறை மாறலையே, தெய்வீக சுவாபம் வெளிப்படலையே, மனத்தாழ்மை இல்லையே, விட்டு கொடுக்கிறது இல்லையே, மன்னிக்கிற சுவாபம் இல்லையே, பந்திக்கு முன்னால வந்து நிற்கோம. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிங்கள் சொல்லியிருக்க, மனதை தெரிந்தே மன்னிக்க முடியல. அன்னைக்கு நீர் இப்படித்தான பேசுனீங்க. திருப்பி ஆண்டவர் நம்மளை கேட்ட எங்க போயிருக்கோம்? என்கிட்ட கேட்டாங்க, உங்கள சொல்ல உங்களே இருந்தேன், என்ன நீ அன்னைக்கு இயேசுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும்போது போட்டியாங்கல்ல, எவ்வளவு சுமுறு உனக்கு. அசரீரியா கொண்ட பேசின இயேசுக்கு முடியாது, வேலை கூட எவ்வளவு மொராட்டாட்டம் பண்ண அப்படின்னு இப்ப பேசினார்னா எங்க போறோம்? மன்னிக்கணும், மன்னிக்கிற சுவாமி. வசனம் உள்ளே இறங்க, அதான் ஆணி வேறு உள்ள போனோம். நமக்கு சல்லி வேறுதான் போயிட்டே இருக்கு. ஒரு காத்து அடிச்சுன்னா ஐயோ கர்த்தர் என்ன கைவிட்டார், கிரியம் அற்புதம் என்ஜாய், அந்த காலத்து அடையாளம் என்ஜாய். எங்கேயும் இல்லை, இங்கதான் இருக்கு, உனக்கு பார்க்க முடியல. என்ன லோக்காளுதான மத்திய எழுதின ஐயா, மத்தேயு 7ஆம் அதிகாரமா
கற்பாரின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். 7:24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை காட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு. இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவன்? அதான் ஆண்டவர் கேட்கிறார். நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகின்றியா? நீ சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை அமைத்து இருக்கிறாயா? போதும் என்கிற மனதோடு கூடிய பக்தி விருத்தியே ஆதாயம். சம்பாதிக்க எங்க சொல்ல கட்டினமா நீ உழைக்கணும். ஐஸ்வர்யம் பெருகும், ஆனால் பெருகும் போது உன் இருதயத்தை அதன் மேல் வையாதேன்னு சொல்லியிருக்கார். ஐஸ்வர்யம் தர மாட்டேன்னு சொல்லல, எனக்கே வாக்கு கொடுத்துருக்காரு. 15 வருஷம் ஆச்சு, எனக்கு அது வரும், இன்னும் இருக்கலாம், ஆயிடுச்சு நாள் தருவார். ஆனா இருதயம் அதன் மேல் போகக்கூடாது. 2 வசதி வந்தோன்னு 2 கொம்பு அப்படி இன்னும் 2 வந்தோன்னு இன்னும் 2 பிறகு 10 தலை ராமன் மாதிரி இல்ல. கர்த்தர் எனக்கு கொடுத்து, கர்த்தர் தான், அதான் இயேசுவையே நம்புகிறேன். வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கும். ஒப்பு கொடுத்துப்பாரு. எவ்வளவு முன்கோபின்னு எங்க வீட்டை மாட்ட கேட்க, என்னை பத்தி நல்ல சாட்சி கொடுக்க மாட்டாங்க, என் பிள்ளைகள் கொடுத்துறோம். ஏன்னா அவ்வளவு கொடூரம். சுவாபத்துல அபிஷேகத்துல 3 மணி நேரம் நிரம்பி ஜெபிப்பேன். தெரியும் உங்களுக்கு? அபிஷேகத்துல நற்புறங்கில இவ்வளவு உயரம் துள்ளுவேன். அப்படியே காத்துல பறக்கிறவர். ராத்திரி 10 மணிக்கு முழங்கால் போட்டா 2 மணி வரை குணம் மாறல, சுவாபம் மாறல. அதே எரிச்சல், அதே முன்கோபம், அதே கட்டு மூர்க்கம் அடங்கிறதுக்கு 24 hours பிரசங்கம். இது கூட இயேசுவை போல பிரசங்கி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கடந்த நாட்கள தியானம் தான் ஏது எது முறையில் கை கொள்ள முடியலை, அதையெல்லாம் உங்களை கை கொள்ளும்படி சொல்லிடுவாங்க. பிரச்சனை சொல்ற வேதத்துல இருக்கு, நான் சொல்லல, லூக்கால இருக்க எடுத்து வாய்ப்பு. அப்ப என்ன விடுவிக்கிறதுக்கு என்னது? அவ்வளவு உபவாசம், அவ்வளவு முழு இருக்கவன். யாக்கோபு 1:19 எத்தனை தடவை பார்த்திருக்கேன், கண்ணில் படல. பிறகு கர்த்தர் தான் காமிச்சார். ஆகையால் என் பிரியமான சோதரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாய், பேசுறதுக்கு பொறுமை ஆகும், கோபிக்கிறதுக்காக இந்த வார்த்தை வந்து இதை கை கொள்ள ஆரம்பிச்சேன். அப்படி வரும்போது இந்த வார்த்தை முன்னால வந்து நிற்கும். யாக்கோபு 1:10. சரி, கேட்கறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க கேட்போம். பிறகு அது அப்படியே அந்த வார்த்தை என்ன செய்ய தெரியுமா? வேரோடு புடுங்கி வெளியேறிஞ்சோம். ஆவியானவர், சத்திய ஆவியானவர். சும்மா வல்லமையும் வரமும் அபிஷேகம் கண்டு வாழக்கூடாது. சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழணும். ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஒப்புடு. வார்த்தை பாத்தீங்களா? சங்கீதம் 119. அந்த ஜபத்தோட வார்த்தை பாருங்க ஐயா, உங்க பக்தி விருத்தி அடையும், தேவன் பேரில் அன்பு வரும், நல்ல தீர்மானங்கள், உறுதியான தீர்மானங்கள் எடுக்க முடியும். வருஷ துவக்கத்தில் ஒரு தீர்மானம்,
பிறகு 31ஆம் தேதி திரும்ப உயிர்ப்பித்தல்லாம் இருக்காது. அனுதினமும் அந்த தீர்மானத்துப்படி கரெக்டா போகும். சங்கீதக்காரன் போனால் நானும் போவேன். அவன் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன். ஆனால் அதை கூடுமான ஆண்டவர் ஏற்று விசுவாசிகள் என்னாலும் கூட செவி கொடுக்க மனசில்லை. ஆண்டவர் சொன்னார், சபைக்கு சொல்லுறவை காதுள்ளவை கேட்க தருவன். காட்ட கேட்கட்டும், கேட்காத போட்டோம். நீ சொல்றத சொல்ல, அவன் இஷ்டத்துக்கு விட்டு நீ ஒண்ணு சொல்லாத. நானே 7 சபைக்கும் சொல்லிட்டேன், காதுள்ள கேட்கிறான். அதான் எங்க நான் பிரசங்கம் பண்ணலாம் மனதுல கேட்க சுமந்த கேட்க இஷ்டம் போயிட்டேன். அது உங்க பாடு. நாம் சொல்லுவதை சொல்லியே தீர்வேன். முகதாட்சணம் இல்லாம அடிப்பேன். வேண்டியவன் வேண்டாத கிடையாது. கர்த்தர் சொல்ல சொன்ன சொல்லிடுவேன். என் எஜமானுக்கு நான் கணக்கு நியாய தீர்ப்புல நான் நிக்கணும். என்றைக்கு நியாய தீர்ப்ப மனத்துல வச்சு வாழ்க்கையை நடத்துங்க. கலத்தி போட்டா 100 போன எல்லாம் விடுங்க. ஆண்டவர் உங்களோடு வாசம் பண்ண விரும்ப அனுதினமும் வாழ வேலையை நல்லா. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யுங்க. கொடுத்துட்டார, வேற வழி இல்லையா, இவர்கிட்ட வந்து ஆட்டுக்கிட்டோம். தெய்வத்திற்கு வேலையை செய்யும் போதும் அதிகாரிக்காக செய்யாதீங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. பாராட்டினாலும் சரி, பாராட்டாமல் சொல்லுங்க போனாலும் சரி. நான் செய்வது ஆண்டவருக்காக என்ன செய்வேன் செய்வேன் என்கிறது நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். தீர்வை செலுத்துறது, வரி செலுத்துறது செஞ்சோம். இதெல்லாம் இல்லையா, நம்ம ஆட்கள் செய்யல. விசுவாசிகள், ஊழியக்காரர், எவனுக்கு தீர்வை செலுத்தணும் அவனுக்கு தீர்வை செலுத்தணும். லைசன்ஸ் இல்லாம வண்டி எடுக்க சொல்லிட்டேன். இன்சூரன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாது சொல்லிட்டேன். எல்லாம் தேவனுக்கு முன்பாக குற்றம் மற்ற மனசாட்சி வாழ்வதற்குரிய காரணம். நல்மன சாட்சியோடு வாழ்ந்தான். தெய்வம் யாரு நினைச்சு ரத்தம் சிந்தன தெய்வம், உயிர் கொடுத்த தெய்வம் இங்க வந்து நிற்கும். நீங்களும் நானும் உயிர் கொடுத்தவர் கேட்கிறார். மனுஷனுடைய காட்டைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்குள் நீ கீழ்ப்படி. ஹெல்மெட் போட்டு போங்க, கார் ஓடினா போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க. பிரசாத் எவ்வளவு சொல்லி இருக்கான், சீட் பெல்ட் போடும். ஜார்ஜ் ஹெல்மெட் போடும், ஊழியத்தில் இருக்கும், கவனமா இருக்கணும். எவன் கேட்பாங்க அவர் பாட்டுக்கு அங்க கார் ரைட் அப் விசாத்து இவன் வருமா, ஜார்ஜ் வாரான், ஜபத்துக்கு போறான். ஹெல்மெட் எங்க இருக்கு, டேங்க் மேல. அதுக்காக ஹெல்மெட் டக்குன்னு பண்ண 1000 ரூபாய் ஃபைன். கேட்டேன், ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிக்க வந்தா தான் ஈஸியா பிசாசு பிடிங்கிட்டு போயிட்டான். ஹெல்மெட் போட்டா தனம் மட்டியாக தான் செய்யும். அதுக்கு என்ன செய்யட்டும், சட்டம். பெல்ட் போடல, ஐயா காரை ஓட்டிட்டு 1000 ரூபாய் மொய் எடுது. சொன்னா தந்துடுறா சார், மொய்யா வச்சுக்காங்க. ராஜரத்ன பெல்ட் போடல, வடக்க இருக்கான கிழக்க கொண்டு திருப்பாட்டியிருக்கோம். தெரியாது உங்களுக்கு, அந்த ஆவிகள் கிரியை செய்யறது உங்களுக்கு தெரியாது. சொல்லி கொடுக்கிறேன், தயவு செய்து பாதுகாத்து. எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு உங்க வருமானம் 1000 ரூபாய் பிடித்தா 5000 ரூபாய் போட்ட
5 நாள் சம்பளம் போச்சுது. எவன் சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு? இந்த பட்டணத்துல சொல்லுங்க பார்ப்போம். தெய்வத்தை சொல்லித்தார, தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. அவருடைய போன உங்க குருவான தீர்வ சொல்லுது. மீன் போடு அவட்ட துட்டு இல்லை. யூதாத்து எங்க போனான்னு தெரியல. போய் ஒரு மீன் எடு, அதுல ஒரு வெள்ளி பணம் வரும். வெள்ளி பணத்தை அவர் சொல்ற வார்த்தையக்கம் எனக்கும் உனக்கும் சரி. பேதுருவை குற்றம் சாட்ட கர்த்தர் விட மாட்டார். உங்களை குற்றம் சாட்ட கர்த்தர் விட மாட்டார். உங்களை என்றையும் தான் கூட இணைச்சு வச்சிருக்கிறோம். ஆனா நாம எப்படி அவருக்கு பதில் கொடுக்கும்? எப்படி பதில் கொடுக்கும்? வசனத்தை கை கொள்ளாமல் இருந்தார். மனுஷருக்கென்று பாருகி ஊழியம், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும். வீட்டு வேலை செய்ய இவருக்கு டிப்டனை இவருக்கு அமைப்பு பண்ணு செய்ய கர்த்தருக்கு நமக்காக செய்யற. பிள்ளைகளுக்காக பெற்று விட்டு ஜாசி என்ன செய்யணும் அப்படி சொல்ல தப்பத்தி கர்த்தர் ஒண்ணு சொல்றேன். இந்த வசனம் நான் தியானிக்கவே இல்லை, நான் எழுதி வச்சிருக்க பூரா என் குறிப்புல இருக்கிறது. குறிப்பில் இந்த வார்த்தை இல்லை, அதான் தைரியமா பேச. எடுத்த பொறுப்புல இங்க வரும்போது கொடுத்தோன்னா அப்படி பேசு. அதுதான் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். இதுவரைக்கும் நான் குற்றம் இல்லாம ஆராதனை நடத்தின ஆண்டவரே, நீதியான வேளையும் நான் குற்றம் இல்லாமல் ஆராதனை நடத்திட்டு இருக்கோம். 7 பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் கிடையாது. சத்தியத்துக்கு செவி கொடுங்க. சத்தியத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க மனதில்லாவிட்டா என்ன வருங்கிறதையும் சொல்லிடுவேன், கேட்டுக்கோங்க. சத்தியத்துக்கு எல்லாம் கேட்க எனக்கு மனசில்ல. அவரை மேல இருந்து கீழே விழும், கீழே இருந்து மேல போகணும்னு சொல்லுதா ஊழியக்கான்னு சொன்னா என்ன நடக்குங்கிறத சொல்றேன். 2 தெசலோனிக்கர் 2:11-12. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுக யாவரும் ஆக்கணைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். ஆண்டவரை கைவிட்டா எவரும் தூக்கி பிடிக்க முடியாது. ஆண்டவர் கைவிட்டால் பாத்துல விழ வேண்டியதான். சத்தியத்தை கேட்க உங்களுக்கு மனதை இல்லை என்று சொன்னார். கொடிய வஞ்சகத்தை தேவனை உங்களுக்குள் அனுப்புவார். எதை? பொய்யை நம்பத்தக்க தீர்க்கதரிசியை நம்பிட்டு ஓடு, வெளிப்பாட நம்பிட்டு ஓடு, ஓடிக்கிட்டே இரு. அவனும் கரையில் காரில் போவான், நீயும் போய் சேரு. சத்தியத்தின் வெளிச்சத்துக்கு வாடி. சத்தியத்தை கைக்கோள். தாய் தகப்பனை கனம் பண்ண எங்க சொன்ன நான் ஆவிக்குரிய தாப்பேன், எனக்கு தெரியாது. கொண்டாந்து கவர் கூட நான் வெட்கங்கட்ட ஊழியர்காரங்க. இவருக்கும் புத்தி இல்லை, விசுவாசி. இங்க வந்து அந்த தகவம் பாகம் போட்டது. அங்க பெற்ற தாய்க்கு சோறு போட மாட்டான், கொண்டு போய் ஆர்கனைஸ்ல சேர்த்து போடு. கிழவி வார்த்தையில கரெக்டா இருக்கணும். முதியோரை கனம் பண்ண தெரியும். சபைக்குள்ள இருக்க முறிவதற்கு மற்றவர்கள் கனம் பண்ண படிக்கணும். நரைத்த மயிறு உள்ளவனுக்கு முன்பாக நீ எழுந்து உன் கர்த்தருக்கு பயப்படுவாயா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ள இருக்கணும். அப்பதான் உங்க பிள்ளையும் கர்த்தருக்கு பயப்படும். நான் விளையாட கணக்காரன்,
ஆடிட்டு வந்தா பிள்ளை இப்படி இப்படி ஆடும். அதனால்தான் நான் உங்களை நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க காரணம். பிள்ளைகள் முதலாவது பார்க்கிறது தாய் தகப்பனை தான். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருக்கணும். என் பிரமாணத்தை நான் அவர்கள் இருதயத்தில் வைத்து, என் ஆவியை அவர்களுக்குள் வைத்து, என் பிரமாணத்தின்படி அவர்களை நடக்க பண்ணுவேன்னு எசேக்கியேல் 36 ஆண்டவர் சொல்லி இருக்கார். ஏன் அதை சொல்லுவாரு? எப்படி எப்படியும் எசேக்கியேல் 36:27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளை நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் படுவேன். யாரையும் ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார். ஜோமணி வச்சிருக்கார். ஒருத்தரை கூட விடக்கூடாது. எல்லாம் பரலோகத்துக்கு வந்துச்சார். எல்லாம் உம்முடைய வழிகள்ல நடக்கும். உமது ஆவியை அவர்களுக்குள் வைக்கும். இதான் எதை? உங்களுடைய ஆவியானவரை ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஆரோன் குடும்பத்துக்குள், ஆபிரகாம் குடும்பத்துக்குள், தங்கத்துறையா குடும்பத்துக்குள், சுசிலாமா குடும்பத்துக்குள், காலேப் குடும்பத்துக்குள், ஜமுனா குடும்பத்திற்குள், ஆனந்தி குடும்பத்திற்குள், சுரேஷ் குடும்பத்துக்குள், தேஜசலம் குடும்பத்துக்குள், பாக்கியம்மா குடும்பத்துக்குள், மேரி சௌரி குடும்பத்துக்குள், ஷீபா குடும்பத்திற்குள், ஜெனிஃபர் குடும்பத்துக்குள், மைக்கேல் ராஜ் குடும்பத்திற்குள், ரோகன் குடும்பத்துக்குள், சுயர்தாக்குள், அம்மாவுக்குள், எனக்குள், என் குடும்பத்துக்கு, அம்மா குடும்பத்துக்குள் டெய்லி தான் ஜெபம். எதுக்கு தெரியுமா? இது நிறைவேறும். விடமாட்டார். அவர் உங்களை தமக்குரியவளாக தெரிந்து கொண்டார். நீ உனக்கு சொந்தமாக பாடுங்க. எனக்கு ஒரு வரி தான் தெரியும். இப்படி நம்மள அம்பு கொண்டு கைவிடுறது. நீதி பாட வேண்டியதான என் இயேசுவுக்கு நான் சொன்னேன், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர். மறந்து அந்த அறிவை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறபடினால்தான் ஒவ்வொருத்தரும் குறித்தும் நான் கருத்தனையாய் கிறிஸ்துவுக்குள் தேறினுள்ளாக எழுப்பிட்டு போமா இருக்கு. இதுல எங்க பேச அவ்வளவுதான்.